ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நேத்திக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தின ஏர் ஷோவை சென்னையில் மக்கள் அலைமோத பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு பெருமையாக வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு அதே ஈவெண்ட்டை ரொம்ப சோகமாக ரொம்ப துக்கமாக இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன். காரணம், கிட்டத்தட்ட 4லேருந்து 5 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நம்மளுக்கு நியூஸ் வருது. நூற்றுக்கணக்கான பேர் ஹாஸ்பிட்டலில் டீஹைட்ரேஷனால் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. மக்கள் எங்கெங்க மைக்கு கிடைக்குதோ எல்லா இடத்தையும் பிடுங்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், தண்ணி எங்களுக்கு கிடைக்கல, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், டாய்லெட்ஸ் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற காட்சிகளை நீங்கள் எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்க்கலாம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி எம்ஆர்டிஎஸ், ஓகேவா, லோக்கல் சபர்பன் ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, ஐபிஎலுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விடக்கூடிய எம்ஆர்டிஎஸ் நேத்திக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விடலை. 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 50,000 பேர் ஒரு ஸ்டேடியமில் உட்காந்து ஐபிஎல் பார்ப்பாங்க. அதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ். 15 லட்சம் பேர் நேத்திக்கு ஒரே நேரத்தில் மரீனாக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள் நேத்திக்கு ஈவெண்ட்ல குளறுபடியா நடந்துருச்சுன்னு பொதுமக்கள் டைரக்டா சோஷியல் மீடியால பதிவிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், டைரக்டா பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியுது. உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் நேத்திக்கு வீடியோல ஸ்டார்டிங்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பத்தி பெருமையா பேசிட்டு எதனால இது நடக்குதுங்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். கடைசியில ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எல்லாம் சரி, ஆனா நான் பார்த்துட்டு இருக்கப்போ ரொம்ப கூட்டமா இருக்குது, இவ்வளவு கூட்டத்தை மேனேஜ் பண்ற மாதிரி தெரியலன்னு நான் பார்த்ததை மட்டும் நான் சொன்னேன். ஏன்னா நான் இப்போ லண்டன்ல உட்காந்துட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் சோஷியல் மீடியா பார்த்தும் நியூஸ் சேனல்ஸ் பார்த்தும் அண்ட் மற்ற மீடியா ஹவுசஸ் பார்த்து மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் அங்கே இல்லை. ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இறந்துருக்காங்க, ஏன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பெருசாக பேசிட்டு இருக்கேன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மேலே நம்ம பெருமைப்படணும், நம்ம தேசப்பற்று இருக்கு. எஸ், அது எல்லாமே 100% கரெக்ட். அதை நம்ம எந்த விதத்துலையும் குறை வைக்க போகிறது கிடையாது. பட் அங்கே பார்க்க வந்த நிறைய பேர் அவதிப்பட்டிருக்காங்கிறது ரொம்ப யதார்த்தமான உண்மை. யாராக இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டிருக்கோம், இல்லை இப்படி நடந்துருச்சுன்னு சோஷியல் மீடியாவில் சொன்னாங்கன்னா அது கீழே நிறைய பேர் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க கூட சண்டை போட்டு என்ன பண்ண போறீங்க? 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 15 லட்சம் பேர் என்ன சொல்றாங்கிறது ஒன்று இருக்குல்ல, அவங்க அங்கே என்ன அவதிப்பட்டாங்கிறது இருக்குல்ல. 10 பேர் ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியும்னு வச்சு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டவங்க இருப்பாங்க. அந்த 1.5 கோடி பேர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே போயிட்டு வந்த நிறைய பேரோட குற்றச்சாட்டாக இருக்குது. எதனால என்ன நடந்துச்சுன்னு புதிய தலைமுறையாக இருக்கட்டும், நியூஸ் மினிட்டாக இருக்கட்டும், நியூஸ் 7ஆக இருக்கட்டும், எல்லா மீடியா ஹவுசஸ்லையும் என்ன சொல்கிறாங்கிறத கம்பேர் பண்ணி உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல் விஷயம், இந்த ஈவெண்ட் இட்ஸ் அ மேசிவ் ஈவெண்ட், ஓகேவா. முதல்லேருந்தே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இது ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக நடக்குங்கிறத முதல்லேருந்தே சொல்லி தெளிவாக தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எந்த விதத்திலே அதை குறை வைக்கல. ஜென்ரலாக ஈவெண்ட்ஸ் நடக்கிறப்ப நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம், நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க. போலீஸ் இப்படி இருக்கணும், முதல்ல வந்துடணும், இவ்வளோ தூரம் பள்ளம் இருக்கக்கூடாது, இங்கே மேடு இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய போலீஸ் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் முதல்லேருந்து அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப பப்ளிக்காகவே இந்த வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இன்வைட் பண்ணி இன்க்ளூடிங் ஒரு 2 பைலட்ஸ் தமிழில் பேசி இன்வைட் பண்ணுவாங்க. சென்னை ரெடியா, நாங்கள் ரெடி, நீங்கள் வாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஈவெண்ட்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஈவெண்ட். நான் நேற்றுக்கு வீடியோவில் ஃபர்ஸ்ட் இன் சவுத் இந்தியான்னு சொன்னேன். பட் இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் இன் சவுத் இந்தியா. சென்னையில் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மீடியா ஹவுசஸ் ஃபர்ஸ்ட் இன் சவுத் இந்தியான்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட் இட்ஸ் நாட். நிறைய பேர் கமெண்ட்டில் கிளாரிஃபை பண்ணீங்க. பட் எனிவே, மூவிங் ஆன் ஃபர்தர், என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் ஸ்கேலில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ மக்கள் எல்லா இடத்துல இருந்து வர்றதுக்கு எவ்வளவு பிளானிங் நடந்திருக்கணும். பட் காலையில இருந்தே நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். சபர்பன் ஸ்டேஷன்ஸ்ல, அதாவது இந்த சென்னையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் இருக்கும்ல, எல்லா ஸ்டேஷன்லயுமே பிளாட்ஃபார்ம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்குது. உண்மையிலே சொல்றேன், எனக்கு ஒரு செகண்ட் அது மும்பையா இல்ல வேளச்சேரியான்னு தெரியல. அப்படிதான் இருக்குது. நீங்களே இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. லட்சக்கணக்கான மக்கள் எல்லா இடத்துல இருந்து கிளம்பி சென்னைக்கு வரணும்னு பாக்குறாங்க. சோ அந்த ஒரு பீச்சுக்கு வரணும்னு பாக்குறாங்க. இந்த பீச்சுக்கு வரணும்னு பாக்குறப்போ இருக்கிற இஷ்யூஸ் என்ன? கார்ல ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, பைக்ஸ்ல லட்சக்கணக்கான பேர் வராங்க. ஒருத்தர் கார்ல வந்தவர் சொல்றாரு, 6 மணி நேரம் ஆச்சு இடத்துக்கு வர்றதுக்குன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் வேற வேற ஆங்கிள் கிளம்பி கஷ்டப்பட்டு சேர்றாங்க. இங்க பிரச்சனை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வர்றப்போ கிடையாது. வர்றப்போ கூட்டமா இருக்குது, எஸ் டைம் டிலே ஆகுது, வந்துடுறாங்க. ஈவென்ட் நடக்குது. ஈவென்ட் நடக்கிற டைம் என்ன? 11 to 1:30. இந்த 11 to 1:30ங்கிற டைம் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் கையில் இல்லை, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிசைட் பண்ணக்கூடிய டைம். எப்போ விசிபிலிட்டி நல்லா இருக்கும், எல்லாரும் வானத்தை பார்க்கணும், வெதர் மழை பெஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் வச்சுட்டு அவங்க 11 to 1:30ங்கிற ஒரு டைம் டிசைட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சைடு மினிஸ்டராக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லா இடத்துலையும் என்னென்ன ஐஏஎஃப் கேட்டிருந்தாங்களோ அதுக்கு அதிகமாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த விஷுவல்ஸும் பார்க்க முடியுது. மக்கள் நிறைய பேர் இருந்துக்கிட்டு எங்களுக்கு கிடைக்கல,
எங்களுக்கு தண்ணி இல்லை, என் கண்ணு முன்னாடி 3 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இப்போ வந்து நிறைய நியூஸ் சேனல்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா 100க்கும் மேற்பட்டவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க, 4-5 பேர் இறந்து போயிருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க இறந்து போனாங்கன்னு சொல்றப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் எப்பவுமே இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணி யாராவது இறந்து போறாங்கன்னா என் மைண்ட்ல அவங்களோட கடைசி நொடிகள் என்ன இருக்கும், எதனால அவங்க ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தோம். நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க 3 காரணத்தினால வந்திருக்கலாம். இந்த 3 காரணத்துல எதனால வந்திருந்தாலும் அவங்க இறந்து போயிருக்கவே கூடாது. முதல் காரணம், இந்திய ஏர்ஃபோர்ஸ், இந்தியாவோட படை வருதுன்னு சொல்லிட்டு தேசப்பற்றோட நிறைய பேர் வந்திருப்பாங்க. உண்மையா இல்லையா? அவங்க இறந்து போயிருக்க கூடாது. ரெண்டாவது, வந்தவங்க வந்து ஓகே ரொம்ப சேஃபாக இருக்கும் போல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எஸ்பெஷலி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப சேஃபாக இருக்குங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. குழந்தைங்க வந்து காமிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது, சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா குழந்தைங்க எங்கேயாவது கூப்பிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. தேட்டரு இல்லை வந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு எங்கேயாவது போனோன்னா செலவாகும், ஹோட்டல்லாம் போனால் செலவாகும். இது கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷனு, ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. இது வந்து நிறைய பாமர மக்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த 3ல் எந்த கேட்டகரியுமே இறந்து போயிருக்க கூடாது. ஆனால் 4-5 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட எண்ண ஓட்டங்கள் எனக்கு யோசிச்சா கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து ஈவெண்ட்டை பார்த்துருக்காங்க. ஈவெண்ட் வந்து சொன்ன மாதிரி 11 to 1:30 நடக்குது. பயங்கர வெயில் இருக்குது. வெயில் நேரத்தில் தான் நடத்துவாங்க, அதுக்கு அப்போ தான் தெரியும், அதெல்லாம் ஃபைன். பட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் 15 லட்சம் பேர் சென்னைக்கு திரும்பி கிளம்பி போகணும், அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகணும். இங்கே தான் பிரச்சனை மெயினாக வருது. வர்றப்போ கூட அடிச்சு பிடிச்சி எல்லாரும் வந்துடுறாங்க. பெரிய ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கப்போ அஃப்கோர்ஸ் அங்கே சில விஷயங்கள் நம்ம தவிர்க்கவே முடியாது. டீஹைட்ரேட் ஆகலாம், பட் இறந்து போகிறது நடந்திருக்க கூடாது. 100 கணக்கில் டீஹைட்ரேட் ஆயிருக்காங்க, 4-5 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் டீஹைட்ரேட் ஆயிருக்காங்கிறப்ப தண்ணி இருந்துச்சுன்னா ஏன் டீஹைட்ரேட் ஆனாங்கன்னு எனக்கு புரியல. பட் எனிவே, டீஹைட்ரேட் ஆகி அவங்க மயங்கி விழுந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. நிறைய பேர் கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்கப்போ அந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய டிராஃபிக் வந்து அப்போ கம்ப்ளீட்டாக பிளாக்டு. அப்போ சென்னையில் மற்ற இடத்துல வந்து ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்க சாட்டர்டே சண்டே தான், ஆனாலும் நிறைய பேருக்கு ஷிஃப்ட் இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, ஜாலியாக நான் வந்து இல்லை இன்னைக்கு நான் வந்து சும்மா படத்துக்கு போகணும்னு நினைக்கிற ஆட்கள், அவங்களோட சிச்சுவேஷன் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நிறைய இடத்துல சென்னை ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம்ஸ். பிகாஸ் த மெயின் மெரினா பீச் ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ஐபிஎல் நடக்கிற மாதிரி, ஐபிஎல் 50,000 க்ரௌடு, அப்போ எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரியும். இது 15 லட்சம் க்ரௌடு, அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து 10x 20x டைம் வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்குமோ எல்லா பிரச்சனையும் நடந்திருக்குது. பட் அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் முடியுது, ஓகேவா? 1:30க்கு ஈவெண்ட் முடிஞ்ச உடனே ஒரே நேரத்தில் 15 லட்சம் பேர் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பணும். இந்த கிளம்புற நேரத்தில் தான் நிறைய பேர் வந்து அவதிப்பட்டிருக்காங்கன்னு நம்மளால சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. எஸ்பெஷலி அவங்க டைரெக்டாக போஸ்ட் பண்ணுறாங்கல்ல, எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறவங்க, இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸையோ இல்லை வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்றவங்களோ நிறைய பேர் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட சண்டை போடலாம். பட் 15 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. பார்த்தவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஸ்கூல், ஆஃபீஸ், காலேஜ் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு 10 பேரை தெரியும். எப்படி பார்த்தாலும் 1.5 கோடி பேர், கரெக்டா? 15 லட்சம் பேருக்கு 10 பேரை தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் போயிட்டு வந்தவங்களை நான் டைரக்டா சொல்றேன். அத்தனை பேரும் வந்து ஒவ்வொருத்தங்க கிட்ட சொன்னா கூட 1.5 கோடி பேர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணுவீங்க? இங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு காரணம் யாருங்கிறத வேணா நம்ம சொல்லலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நாங்கள் இதை முதல்ல சொல்லிட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் தேவைங்கிறத நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சைடு சொல்றாங்க. கவர்மெண்ட் அவங்க கேட்டதை விட நாங்கள் அதிகமாகவே கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. லோக்கல் சபர்பன் ட்ரெயின்ஸ் வந்து போயிட்டு வந்திருக்க வேண்டிய ட்ரெயின்ஸ் போகவில்லை. ரெகுலராக போகிற அதே இது வந்து போயிட்டு இருந்திருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷல் ட்ரெயின் விடல. ஐபிஎலுக்கு ட்ரெயின் விட்டவங்க ஏன் இதுக்கு ட்ரெயின் விடலங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குது. மெட்ரோ அஃப்கோர்ஸ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் மெட்ரோ மட்டும் பத்தாதுங்க. எல்லாருமே வந்து மெட்ரோவில் போக மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் மெட்ரோவில் வந்து ஸ்கெடியூல் வந்து அதிகமான மெட்ரோஸ் வந்துட்டு போயிருக்குது. பட் பத்தாது. எல்லாமே வந்து கடைசியில் வெயில் நாள் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா, வெயில் நாள் இருந்தால் எல்லாத்துக்குமே தெரியுமே. அதில் வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லையே. வெயில் அடிக்குதுன்னு தெரிஞ்சு தானே எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரிஞ்சு ஆர்கனைஸ் பண்ணுறப்போ அங்கே வந்து யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மக்களோட பொறுப்பா, அரசாங்கத்தோட பொறுப்பா? மக்கள் வரதான் முடியும். எனக்கு வந்து இது முழுக்க மக்கள் மேலே பழி போட எனக்கு தோணவே இல்லை. போட முடியாதுன்னு யோசிக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரினால 15 லட்சம் இல்லை, ப்ராபப்ளி இன்னும் அதிகமாக கூட இருந்திருக்கலாம். 25 லட்சம், 50 லட்சம் கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக இதோட அதிகமான நம்பர் நம்ம ஜல்லிக்கட்டப்போ வந்து உட்கார்ந்துருந்தாங்க. பொதுமக்கள் அங்கே போலீஸ்லாம் வந்து பெருசாக இன்வால்வ் ஆகலை, அரசாங்கம் இன்வால்வ் ஆகலை, யாருமே கிடையாது. வெறுமன சென்னை மக்கள், தமிழ் மக்கள் வந்து அங்கே உட்காந்துட்டு போனப்போ இந்த மாதிரி நம்ம நியூஸ் பார்க்கல. அத்தனை லட்சம் பேர் வந்து அங்கே அமைதியாக உட்காந்து மக்கள்னால எந்திரிச்சு போக முடியுது. அப்போ ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணுங்க, இதெல்லாம் இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க. அந்த அவேர்னஸ் மக்கள் கிட்ட இல்லை. யாருமே வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வருங்கிறத எதிர்பார்க்கலங்கிறத உண்மை. மக்கள் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் அரசாங்கம் வந்து சொல்லிட்டாங்க, இவங்க ஏஎஃப் சொல்கிறாங்க. பட் மக்களுக்கு வந்து வர்றப்போ இவ்வளோ தூரம் நம்ம ஏரியாலேருந்து கிளம்பி வருவாங்கன்னு அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியா அந்த மாதிரி வர்றப்போ இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் போச்சுங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. வாட் எவர் செட் அண்ட் டன், நான் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் எஸ்பெஷலி
நிறைய விஷயங்கள் அந்த அத்திவரதரோட இஷ்யூவில் வந்து அத்திவரதரோட கூட்ட நெரிசலில் இறந்து போனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட் அப்போ வந்து நிறைய கூட்டம் வந்ததாக இருக்கட்டும், இப்போ வந்து மறுபடியும் கூட்டம் வந்து இறந்து போகிறதா இருக்கட்டும். இறந்து போகிறதெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது? ஐஏஎஃப் ஷோவாக இருக்கட்டும், அது தேசமாக இருந்ததுன்னா கோவிலாக இருந்ததுன்னா வாட் எவர் இட் இஸ், இறந்து போகக்கூடாது மக்கள். கூட்டம் அதிகமாக வர நேரத்தில் டீஹைட்ரேஷனோ கூட்ட நெரிசலோ வாட் எவர் இட் இஸ் இறந்து போகக்கூடாது. இந்த இடத்துல டீஹைட்ரேஷன் அப்படின்னு வந்து எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பட் டீஹைட்ரேஷனாலே இறங்கக்கூடாது, வெயில் அதிகமாக அடித்தாலும் இறந்து போகாமல் பார்த்துக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அந்த ஒரு கேள்வியை மட்டும் நான் அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. ஐ ஃபீல் வெரி சேட். வந்தவங்க நான் சொன்ன மாதிரி இந்த 3வது கேட்டகரி மக்கள் இருக்காங்கல்ல, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ தேட்டருக்கோ இல்லை வந்து எங்கேயோ அம்யூஸ்மெண்ட் பார்க்கோ கூட்டு போகிறத விட அரசாங்கம் ஏதோ பண்ணுறாங்க, வானத்தில் வந்து அண்ணாந்து வானத்தில் பறக்கக்கூடிய ஃப்ளைட்டை பார்க்கணுன்னு ஆசைப்படுற அப்பா அம்மா, அவங்கள கூப்பிட்டு வர குழந்தைங்க, அதில் 4-5 பேர் இறந்து போனாங்கன்னா என்ன சொல்ல? இந்த வீடியோவை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனோட கமெண்ட்ரி உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். லவ் யூ ஆல், டேக் கேர்.